வாங்க அத்தை, டிஃபன் சாப்பிடுங்க. நீ கூப்பிட்ட உடனே நான் உட்கார்ந்து சாப்பிடணுமா? நான் கூப்பிட்டது உங்களை இல்லையே. வேற வாங்க அத்தைன்னு கூப்பிட்ட? அரவிந்த் அத்தை கூட எனக்கு அத்தை தான். அப்படின்னா இனிமே சின்ன அத்தை பெரிய அத்தைன்னு கூப்பிடு. அத்தைன்னு கூப்பிட்டா யாருன்னு நினைக்கிறது? என்ன தேவியானி காலையிலே ஜானுவ வம்பு இழுத்துட்டு இருக்க? அவகிட்ட வம்பு இழுக்கிறத விட எனக்கு வேற வேலை. அக்கா, என்னாச்சு? இடுப்பு சொலிக்கிடுச்சுக்கா. எதுக்கு? அப்படி என்னதான் வேலை செஞ்ச நீ? அத்தை, அது நான் சொல்றேன். நேத்து ராத்திரி நீ வாய மூடு. நானே சொல்றேன். ராத்திரி என்னாச்சு தேவியானி? இந்த மாசம் புருஷ பொண்டாட்டி சேரக்கூடாதுன்னு அவளை நான் ஏன் ரூம்ல படுக்க வச்சேன். பெட்ல அவளுக்கு நல்ல இடம் கொடுத்துட்டு நான் ஒரு பக்கமா படுத்துட்டேன். அதான் உடம்பெல்லாம் வலிக்குதுக்கா. நல்லாவே கவர் பண்றாங்க. புருஷன் பொண்டாட்டி சேரக்கூடாதுதான், அதுக்கு ஒரே ரூம்ல கூட இருக்க கூடாதா? எதுக்கு ரெண்டு பேரையும் பிரிக்கணும்? இவ மேல எனக்கு நம்பிக்கை இல்லக்கா. கையேட்ரி ஏட்ரி எந்திரி. உங்க அத்தைய நல்ல வெறுப்பேத்துற போல இருக்கு. வேற என்ன பண்றது அத்தை? நாள் சரியில்லைன்னு சொல்லி எங்களை பிரிச்சு வைக்கிறாங்க அத்தை. அதுக்குன்னு டெய்லி இப்படி பண்ண போறியா? அவங்க மாறுற வரைக்கும் இப்படிதான் பண்ண போறேன் அத்தை. நல்ல பொண்ணுமா நீ. நீங்க இப்படி சிரிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு அத்தை? ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மித்ரா லக்ஷ்மி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆபீஸ் போனாங்கல்ல, அதனாலதான் இந்த சிரிப்பு. எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் சேரணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்காக தானே அத்தை நீங்க அக்காவை சேர்மன் ஆக்குனீங்க. ஆபீஸ்ல அக்காவும் மாமாவும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்து எப்படியாவது ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சீங்க. ஆனா அவங்க கூட மோனிஷாவும் ஒன்னா போயிருக்கா. அது நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ லக்ஷ்மி கூட சேர்ந்து ஆஃபீஸ்குள்ள போனேன்னா சேர்மேன் எல்லாரும் அவளுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. விஷ் பண்ணி பொக்கே எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் நான் அவங்க முன்னாடி அசிஸ்டண்டா தெரியுவேன். இந்த சீனை எப்படியாவது ஸ்கிப் பண்ணணுமே. அண்ணா என்னாச்சுண்ணே? ஏன் இங்க இருக்க? வா உள்ள போலாம். நீங்க போங்க, எனக்கு ஒரு கால் பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு வரேன். என்னங்க நீங்க? ஃபர்ஸ்ட் டே நான் ஆஃபீஸ்க்குள்ள போறேன், நீங்க என் பக்கத்துல இருக்கணும்ல. அது என்ன ஃபர்ஸ்ட் டைம்? இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கல. அதானே, எத்தனையோ தடவை ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேல்ல, இது ஒன்றும் புதுசு இல்லையே. அண்ணி சேர்மனா வருது இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லைண்ணே. நீ கொஞ்சம் வாய முடுறியா? அவ ஏதாவது சொன்னா உடனே ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிருது. நான் ஃபோன் பேசிட்டு வரேன், நீங்க போங்க. சரி, நீங்க பேசுங்க, நாங்க வெயிட் பண்றோம். மித்ரா போக சொல்றான்ல, போக வேண்டியதானே? நான் அவர் கூட தான் சேர்ந்து போவேன். ஏன் கூட தான் போகணும்னு ஏதாவது ரூல் இருக்கா? உங்க கூட போனாதாங்க ரெஸ்பெக்ட் கிடைக்கும். உன் கூட வந்தா ஏன் ரெஸ்பெக்ட் போயிடுமே. அண்ணி ஆசைப்பட்டு கேக்குறாங்கல்ல, சீக்கிரம் போய் அந்த ஃபோன் காலை பேசிட்டு வாண்ணா. அதான் வரலையே. என்ன வரல? காலு. அப்படின்னா வாங்க போலாம். இவ விடமாட்டா போல இருக்கே. சரி வாங்க. முதல்ல நீ போன, உன் பின்னாடியே அண்ணி வருவாங்க. மித்ரா என்ன இவளுக்கு செக்யூரிட்டி கார்டா? அவ போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு? இல்ல, கணவரோட நிழல்ல நடக்கிறது மனைவியா என்னோட கடமை. வாங்க. ஹாய் சார், நீங்க திரும்ப ஆபீஸ்க்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்ன இவன் நமக்கு விஷ் பண்றான்? உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.
நீங்க ஆபீஸ்ல இருக்கும்போது நாங்க தைரியமாவும் சுறுசுறுப்பாவும் இருப்போம் சார். என்ன ஸ்டாஃப் உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க? உனக்கு விஷ் கூட பண்ணல, மரியாதை நிமித்தமா பொக்கே கூட கொடுக்கல. நீ சேர்மன் ஆனது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுமே இக்னோர் பண்ணிருப்பாங்க போல மித்ரா. சூரியன் முன்னாடி ஒரு சின்ன பல்ப் எல்லாம் ஒண்ணும் இல்லாத மாதிரி கூட நீ இருக்கும் போது இந்த லக்ஷ்மி எல்லாம் யாரு கணக்கு தெரியவா? நீ பாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? சரி வா போலாம். மித்ரா என்ன சைலண்டா இந்த ரூம்ல வந்து உட்காந்துருக்கான்? வேணும்னே உட்காந்துருக்கானா இல்லனா பழக்க தோஷத்துல வந்து உட்காந்துட்டானா? என்ன மனுஷா அப்படி பார்த்துட்டு இருக்க? ஹலோ, நீங்க ஏன் பின்னாடியே வந்திருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. ஹலோ, உங்ககிட்ட தான் சொல்றேன். ஏன் சேம்பருக்குள்ள எதுக்கு வந்தீங்க? ஆனா அது டேய், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ அவளை கூட்டிட்டு வர்றது நல்லா இல்லை. அவளை உடனே இந்த ரூமை விட்டு வெளியே போக சொல்லு. ரூம்ல இருந்து வெளியே போக வேண்டியது நீதானே. வாட்? இது அன்னியோட சேம்பர். அதான் சேர்மன் சேம்பர். நீ தெரியாம சேர்மனோட சேர்ல உட்காந்துட்ட. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். ஐயோ, வேண்டாமா? என் மேல நீ அவ்வளோலாம் இறக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீயே உட்காரு. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்றேன்லங்க. நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் தோ இவன் பண்ண மாட்டான். உடனே எங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி நான் உன்னை ஏமாத்துறேன்னு உனக்கு ஏதோ அநியாயம் நடந்த மாதிரி ஏதேதோ சொல்லுவான். அவங்க இங்க வந்து ஸ்டாஃப் எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்துவாங்க. அது எனக்கு தேவையா சொல்லு? மனிஷா, நாம போய் அந்த மூலையில ஒரு டேபிள் சேர் போட்டு உட்காரலாம் வா. ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்னம்மா, எங்களுக்கு டேபிள் சேர் கூட தர மாட்டியா? நீங்க தான் என்ன பிளஸ் பண்ணணும். உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எதுக்குமா? ஆல்ரெடி என் பதவியே பறிச்சுட்ட, இப்ப என் காலை வாரி விட போறியா? இல்லங்க, உங்க காலை தொட்டு கும்பிடலான்னு. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை. அண்ணே உன்கிட்ட பிளெஸிங்ஸ் தானே கேட்டாங்க, சொத்து எழுதி கொடுக்க சொல்லல. ஏற்கனவே நம்ம ஆஸ்தியெல்லாம் தான் சுருட்டிட்டாளே.